வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் ஏதாவது கிறிஸ்பியாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி சமயத்தில் நினச்சதுமே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இது. இதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 3/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு 3/4 டீஸ்பூன் ஓமத்தை கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவில் இந்த மாதிரி பள்ளம் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயோட மாவை நல்லா பெசரி விட்டுக்கலாம். ஒரு புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பெசரி விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். பாருங்கள், அப்படி கையில் பிடிச்சா பிடிக்க வருது. இந்த சமயத்தில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை நல்லா கெட்டியாகவும் ஹார்டாகவும் பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக லூஸாக இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம், போதும். இப்போ மாவு நல்லா கெட்டியாக ஹார்டாக பிசைஞ்சாச்சு. இதை ஈர துணியை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை மெல்லிசு சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். இது மாவெல்லாம் எதுவும் தெளிக்க வேண்டாம். இப்போ எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய்யை எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் மைதா மாவை தூவி விட்டு ப்ரஷ்ஷால் எல்லா பக்கமும் அதை தடவி விட்டுடலாம். நம்ம ப்ரஷ்ஷால் தேய்ச்சி விடணும்னு அவசியம் இல்லை, மாவை தூவினாலே போதும். இதை இப்போ ஒரு பக்கத்துலேருந்து ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ முழுசும் ரோல் பண்ணியாச்சு. இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக நைஃபால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு பீஸை எடுத்து வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு மெல்லிசாக அப்பளம் மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விட்டாச்சு. இதில் கொஞ்சம் நெய்யை விட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் மாவை தூவி விட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைடும் கொஞ்சம் நெய் தடவிட்டு மாவை கொஞ்சம் தூவிட்டு இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் மெல்லிசு அப்பளமாக தேய்ச்சிட்டு அதில் நெய் தடவிட்டு கொஞ்சம் மாவை தூவிக்கலாம். திரும்ப 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்த சைடும் கொஞ்சம் நெய்யை தடவி மாவை ஃபோல்டு, அடுத்த சைடும் இதே மாதிரி எல்லா பீஸையும்
இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் சின்ன சின்ன அப்பளமாக மெல்லிசாக தேய்ச்சிட்டு ஒரு பக்கம் நெய் தடவிட்டு மாவை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். திரும்பவும் கொஞ்சம் நெய் தடவிட்டு மாவை தூவிட்டு 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ மீதம் இருக்கிற இன்னொரு உருண்டை மாவையும் மெல்லிசு சப்பாத்தியை தேய்ச்சிட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நெய் தடவிட்டு மாவை தூவிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மெல்லிசு அப்பளமாக தேய்ச்சி இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவுலையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இருப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 7-8 பீஸாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா வெந்து பொன்னிறமாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை அப்பப்போ பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப செவந்துடாமல் ஒரே மாதிரி கலராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலர்லேயும் இருக்குது. இப்போ எல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதம் தேய்ச்சி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா 2 வாரம் வரைக்கும் கூட நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.